வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற ஜூலை 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள டெட் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மகளிருக்கு 2500 ரூபாய் வழங்குவதாக கூறிய வாக்குறுதியை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் எல். முருகன் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவில் பள்ளி முதல் முதுகலை வரை பயிலும் மாணவர்களுக்கு அரசு பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கும் புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI வளர்ச்சியின் உலக மையமாக இந்தியா மாறும் என்று மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய உள்கட்டமைப்பு பிரிவு தலைவர் சந்தோஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பாக SIT விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசின் வெள்ளை அறிக்கையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு புதிய தகவல்கள் எதுவும் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் வருகின்ற 25ஆம் தேதி காலை 10 மணி அளவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற 21ஆம் தேதி நீட் மறுதேர்வு நடைபெற உள்ளது. கோவை மாநகராட்சியில் முறைகேடாக பணி நியமனம் செய்யப்பட்ட 54 இளநிலை உதவியாளர்களை பணி நீக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தலைமையில் ஜூன் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் IAS IPS அதிகாரிகள் மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் பெட்ரோல் டீசல் விலை உடனே குறைப்பு இல்லை என்று ஒன்றிய அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சென்னை பூவிருந்தவல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயில் பணிகள் முழுமையாக நிறைவடைந்திருக்கும் நிலையில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் சந்தைப்படுத்துதலின் அடிப்படைகள் என்ற தலைப்பில் 3 நாள் முழுநேர பயிற்சி நிகழ்ச்சியானது வருகின்ற 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. CBSE மும்மொழி திட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதித்த மத்திய அரசின் முடிவு சரிதான் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. உலக பல்கலைக்கழக தரவரிசையில் டெல்லி மற்றும் சென்னை IIT நிறுவனங்கள் முன்னேறியுள்ளது. மேகதாது அணை திட்டத்தை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானம் சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறியது. சுவிஸ் வங்கியில் இந்தியர்களின் பணம் 8% குறைந்துள்ளது. தனிநபர் டெபாசிட் 50% அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3040 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,08,560 ரூபாயாகவும் 1 கிராம் 13,570 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 15 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் உள்ள 10 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் புதிதாக மருந்தியல் படிப்பு தொடங்க அரசு பரிசீலனை செய்து வருவதாக மருத்துவக் கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் முதியவர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணத்திற்கான டோக்கன்கள் வருகின்ற ஜூன் 21ஆம் தேதி முதல் விநியோகிக்கப்படுகிறது என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஜூலை 15ஆம் தேதியன்று அமலுக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மின் வாரியத்தின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் செயல்பாடுகள் குறித்த முழுமையான வெள்ளை அறிக்கை அடுத்த வாரம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சி. மகேந்திரன் அவர்கள் சென்னை பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்துள்ளார். சென்னை பள்ளிக்கரணை அருகே 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான பிரம்மாண்ட தனியார் கட்டுமான திட்டத்திற்கு முந்தைய திமுக அரசு வழங்கிய சுற்றுச்சூழல் அனுமதியை தாவேக அரசு ரத்து செய்துள்ளது. 5 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் மத்திய பிரதேசம் சென்றுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை 3 நாட்கள் நடத்த அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இருமொழிக் கொள்கை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்படும் என்று ஆளுநர் அர்லேக்கர் அவர்கள் உரையாற்றியுள்ளார்.
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை தலைமைச் செயலகத்தில் நேற்று சந்தித்து பேசினார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் அமைய உள்ளது என்பதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் எம்எஸ்சி நர்சிங் உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு ஜூலை 15ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களும் வரவேற்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி நாடு முழுவதும் மருந்து சீட்டு இல்லாமல் இரும்பல் மருந்து விற்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. நீட் மறு தேர்விற்கான பாதுகாப்பு விதிகள் மாணவர்களின் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 151 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ மேற்படிப்பு இடங்களை தகுதி பட்டியலின் அடிப்படையில் நிரப்ப ஒன்றிய அரசிற்கு உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக கோவில்களில் உள்ள கடைகளில் அதிக விலைக்கு பொருட்கள் விற்றால் அபராதம் மற்றும் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அறநிலைத்துறை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. தூத்துக்குடியில் 38,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அதிநவீன கப்பல் கட்டுமான தொழிற்சாலையை அமைக்க தென்கொரியாவின் புகழ்பெற்ற ஹோண்டாய் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் சுமார் 15,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் ஜூலை 1ஆம் தேதி முதல் செல்போனுக்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மகளிர் கட்டணமில்லா பேருந்து செயல் திட்டம் தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆலோசனை நடத்தினார். மேலும் மின்சார பேருந்துகளை அதிக அளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட நிலையில் 3 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். வார விடுமுறையொட்டி ஜூன் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஸ்லோவாக்கியாவின் உயரிய தேசிய விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், கோவா, மணிப்பூர், உத்தரகாண்ட் ஆகிய 5 மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலை முன்கூட்டியே நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையமும் ஒன்றிய அரசும் தீவிர ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தங்கம் வாங்க வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோரிக்கை விடுத்த போதிலும் தங்கம் இறக்குமதி இந்தியாவில் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை நயினார் நாகேந்திரன் அவர்கள் திடீரென்று சந்தித்து பேசினார். பரங்கிப்பேட்டையில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அரசு அனுமதிக்கக்கூடாது என்று சிபிஎம் கூறியுள்ளது. தமிழகமே எதிர்பார்த்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உண்மையான கடன் அளவு 13 லட்சம் கோடி என்றும் வருவாய் பற்றாக்குறை 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.